பூரணப்படுத்துக. அட்டவணையை பூரணப்படுத்துக. இதுல சொற்கள் தரப்பட்டிருக்கு. திணை, பால், எண், இடம், காலம். இது எல்லாத்தையும் நீங்க இந்த சொற்களை கவனமாக வாசிச்சு அவற்றிற்குரிய திணை, பால், எண்ணிடம், காலங்களை சரியாக எழுத வேண்டும். முதலாவது விளையாடினேன். திணை, உயர்திணை. இப்ப இங்க பால் வராது என்ன பிள்ளைகளே, ஏன்னா நான் விளையாடினேன். அப்ப நான் என்பதற்குரிய பால் அது பொதுவாக இருக்கு. இப்போ ஒரு பெண் சொன்னா அது பெண்பாலாக அமையும், ஆண் என்றால் அது ஆண்பாலாக அமையும். அப்ப விளையாடினேன் என்பதை நாங்க எண் ஒருமையை கொடுப்போம். இடம் தன்மை, காலம் இறந்த காலம். படிப்பான், அவன் படிப்பான், அண்ணா படிப்பான், தம்பி படிப்பான். ஆகவே உயர்திணை ஆண்பால் ஒருமை படற்கை எதிர்காலம். பறக்கின்றன கிளிகள், பறக்கின்றன குருவிகள், பறக்கின்றன அகரணை. பன்மை என்றபடியா பலவின்பால், பறக்கின்றன என்பது பன்மைதான். ஆகவே பலவின்பால் பன்மை. படற்கை நிகழ்காலம். சமைப்பாள், உயர்திணை பெண்பால் ஒருமை படற்கை எதிர்காலம். பாய்ந்தது அகரிணை ஒன்றென்பால் ஒருமை படற்கை இறந்த காலம். பாடினார்கள் உயர்திணை பலர்பால் பன்மை படற்கை இறந்த காலம். இப்ப நீங்க இது மிக மிக கவனமாக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி தான் இந்த அட்டவணைன்னு. பதட்டம் இல்லாமலுக்கு அழகா வாசிச்சு, உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரே பார்வையில கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க டப்புன்னு தடுமாறக்கூடாது. திணை, உயர்திணையா அகரணியா? பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றென்பால் பலவின்பால். 5 வகைக்குள்ள எது வரும்? எண் ஒருமையா பன்மையா? இடம் தன்மை முன்னிலை படற்கை. காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். அப்ப இதன் அடிப்படையில கவனமா இந்த பயிற்சிகளை செய்ய வேணும். இப்ப நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம் பிள்ளைகள். திணை, உயர்திணை அகரணை என்று சொல்லுவோம். இதுல பாருங்க, உயர்திணைக்குள்ள ஆண்பால் பெண்பால் பலர்பால். அகரணை என்ற பகுதிக்குள்ள ஒன்றென்பால் பலவின்பால். இப்ப திணை 2 வகைப்படும். உயர்திணை அகரணை. மக்கள், தேவர், நரகர் ஆகியோர் உயர்திணை வகைக்குள் அடங்குகின்றனர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பால் வகை இருக்கு. ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றென்பால் பலவின்பால். இந்த ஆண்பால் பெண்பால் ரெண்டும் உயர்திணை ஒருமை. பலர்பால் உயர்திணை பன்மை. ஒன்றென்பால் அகரிணை ஒருமை, பலவின்பால் அகரிணை பன்மை. இப்ப ஆண்பாலில் ஒருமையை குறிப்பதுதான் இந்த உயர்திணைக்குள்ள வரப்போகுது. அவன் ஆண்பால் ஒருமை. பெண்பாலுக்குள்ள அவள் அல்லது தங்கை உயர்திணை ஒருமைக்குள்ள வரப்போகுது. பலர்பால் என்று சொன்ன பிள்ளைகள் பன்மையாக வருகின்ற உயர்திணை எல்லாம் இந்த பலர்பாலுக்குள்ள வரப்போகுது. அடுத்தது ஒன்றென்பால். அகரணைக்குள்ள ஒருமையை குறிக்கின்ற சொற்கள் எல்லாம் ஒன்றென்பாலாகவும், தன்மையை குறிக்கின்ற சொற்கள் எல்லாம் பலவின்பால் ஆகவும் காணப்படும். இப்ப பால் 5 வகை. அடுத்தது பாருங்க, இடம் 3 வகைப்படும். தன்மை முன்னிலை படற்கை. தன்மை பேசுபவர் தன்னை பற்றியும் தன்னோடு சார்ந்திருப்பவர்களை பற்றியும் குறிப்பிடப்படுவதுதான் தன்மை. நான், நாம், நாங்கள், ஜான், ஜாம். முன்னிலை எங்களுக்கு முன்னால் இருப்பவர். இப்ப முன்னால் இருப்பவர் நாங்க சுட்டி காட்டி கதைப்போம் தானே. நீ, நீங்கள், நீர், நீவிர், நீரெண்டும் சொல்லலாம். அப்ப இந்த 5 வகையான சொற்களும் முன்னிலை என்ற வகைக்குள்ள அடங்க போகுது. படற்கை சற்று தொலைவில் இருக்கக்கூடியவர்கள், சற்று தொலைவில் இருக்கக்கூடியவை. அப்ப இங்க உயர்த்தினையும் வரப்போது அகரணையும் வரப்போது. என்ன பாருங்க, அவன்
மாலா, அவர், அம்மா, பூ, அது, மான், அவையண்டு தன்மை முன்னிலை அல்லாத பிறர் அல்லது பிற பொருட்கள். அப்ப இந்த படற்கைக்குள்ள உயர்திணையும் அடங்கும், அஃறிணையும் அடங்கும். தன்மை முன்னிலைக்குள்ள வராத மிச்சம் எல்லாமே படற்கை. அடுத்தது காலங்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நேற்று, இன்று, நாளை. நடந்து முடிந்ததை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இறந்த காலம். நடந்து கொண்டிருப்பது நிகழ்காலம், நடக்க போவது எதிர்காலம். இப்ப தம்பி சித்திரம் வரைந்தான், நேற்று வரைந்தான். நேற்றைய நாள் என்பது எங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைய நாள் இப்ப நடந்து கொண்டிருக்கப்ப தம்பி சித்திரம் வரைகின்றான். எதிர்காலம் நாளை, இனித்தான் வரப்போகுது. எங்களுடைய எதிர்காலம் தெரியாதுதான். இப்ப எங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று நடக்க போவது. ஆகவே அது எதிர்காலம் என்று சொல்லி சொல்லுவோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இவற்றை அடிப்படையாக வச்சுத்தான் உங்களுக்கு அந்த அட்டவணை தரப்பட்டிருக்கு. அப்ப அதுல எண் என்ற பகுதி என்ன? ஒருமை பன்மை. என எண் என்பது ஒருமை பன்மை. சரி, அடுத்த வகைக்குள்ள வருவோம். பின்வரும் பெயர்ச்சொல் வகைகள் ஒவ்வொன்றிற்கும் ஓர் உதாரணம் விகிதம் எழுதுக. இப்ப நீங்கள் இதுக்கு வெவ்வேறு விடைகள் எழுதியிருப்பீங்கள். நான் ஒவ்வொன்று தொடர்பாக உங்களுக்கு சரியான விளக்கம் தாரன். அது தொடர்பாக நீங்க எழுதியிருந்தா சரி போட்டுக் கொள்ளலாம். முதலாவது இடப்பெயர். ஏதாவது ஒரு இடத்தை குறித்தால் அது இடப்பெயராக அமையும். பாடசாலை, வங்கி, கடற்கரை அல்லது ஒரு ஊராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், மாவட்டமாக இருக்கலாம், மாகாணமாக இருக்கலாம். எதென்றாலும் இடப்பெயருக்குள் அமையும். நான் பாடசாலை என்று கொடுத்திருக்கிறேன். காலப்பெயர். ஏதேனும் ஒரு காலம். இங்க காலம் என்பது நேரம், திகதி, மாதம், வருடம், ஆண்டு. பருவ காலங்கள். வசந்த காலம், இளவேனிற் காலம், இலையுதிர் காலம், மாரி காலம், கோடை காலம். இதெல்லாம் இந்த காலப்பெயருக்குள்ளதான் அடங்க போகுது. இப்ப நீங்க இதுல ஏதாவது சொன்னதுன்னா சரி. நான் மாரி கொடுத்திருக்கிறேன். சினை பெயர் என்பது பிள்ளைகள் ஒரு நபருடைய அல்லது பிராணிகளுடைய அல்லது பொருட்களினுடைய உடல் உறுப்புகள். இப்ப மனிதர்களுக்கு உடல் உறுப்புகள் இருக்குத்தானே? கண், மூக்கு, வாய், காது, தலை, கழுத்து, கை, கால்கள், வயிறு என்று எல்லாமே சினைப்பெயர். மரம் ஒன்றின் பகுதிகள் தண்டு, வேர், இலை, கிளை, பூ, காய் எல்லாம் சினைப்பெயர். பூவினுடைய பகுதிகள் அல்லி, குறி, தம்பம், மகரந்தம், சூலகம், புள்ளி, ஏந்தி எல்லாம் சினைப்பெயர். பறவையினுடைய பகுதிகள் கால்கள், இறகுகள். மீனுடைய பகுதி செட்டை. ஒரு கதிரையினுடைய கால்கள், கதிரையின் கால்கள், அங்க கால்கள் என்ன? சினைப்பெயர். அப்ப ஒரு உடல் உறுப்பாக அமையும். சினைப்பெயர் என்பது உடல் உறுப்பாக அமையும். அடுத்தது குணப்பெயர். இந்த குணப்பெயருக்குள்ள நாங்க முன்னுக்கு பார்த்த கேள்வியில இருக்கு ஒருவருடைய பண்பு, ஒருவருடைய உணர்வுகள், நிறம், அளவு, வடிவம், இது எல்லாமே குணப்பெயருக்குள்ள அமையும். வட்டம், சதுரம், முக்கோணி, செவ்வகம், சுவைகள், அறுசுவைகள், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, உரைப்பு, அழுகை, கவலை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நீளம், உயரம், பெரிது, சிறிது, இது எல்லாமே குணப்பெயருக்குள்ள அமையுது. நான் இங்க வட்டம் என்ற வடிவத்தினுடைய பெயர் கொடுத்திருக்கிறேன். இப்ப பெயர்ச்சொல் வகைகளை பாருங்க. பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், பொருட்களினுடைய பெயர்களை குறிச்ச அது பொருட்பெயர். ஒரு நபருடைய பெயராகவும் இருக்கலாம். இடப்பெயர், இடத்தினுடைய பெயர். காலப்பெயர், காலங்களை நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நாள், வாரம், திகதி, மாதம், வருடம், மாரி காலம், கோடை காலம் எல்லாமே காலப்பெயருக்குள்ள வரும். அடுத்தது குணம். அடுத்தது சினைப்பெயர். அடுத்தது தொழிற்பெயர்.
இப்ப தொழிற்பெயர் நாங்க இலகுவாக கண்டுபிடிக்கலாம். தல் என்ன முற்றுப்பெறாமலுக்கு தல் தல் என்று வரும். அதை வச்சு நாங்க காலத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அது தொழிற்பெயராக அமையும். இப்ப அறுவகை பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அறுவகை என்று சொல்லுவோம். அறுவகை பெயர்கள்.